வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொள்ளுப்பருப்பு கடையல் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டு அண்ட் ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எடுத்து வச்ச கொள்ளுப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன குக்கரில் சேர்த்துருக்கேங்க. 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன், தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு 6-7 விசில் வர விட்டுக்கணுங்க. இது நம்ம அப்படியே கடைய போகிறோம், அதனால் விசில் கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்லா வேகிற மாதிரி விட்டுக்கோங்க. 7 விசில் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வெந்திருக்கும். நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி வெந்திருக்குன்ட்டு. இந்த அளவு இருந்தால் தான் கடையிறக்கு நல்லா இருக்குங்க. மற்ற பருப்புகள் மாதிரி இந்த கொள்ளு பருப்பு அவ்வளோ சீக்கிரம் வேகாதுங்க. கொஞ்சம் விசில் அதிகமாக தான் விடணும். அதை நோட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் விசில் அதிகமாகவே விட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கடையிறக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு போசி எடுத்துருக்கேங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வறுபடட்டும். இது ஓரளவு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறோம்ல கொள்ளுப்பருப்பு, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு பிறகு இதை நம்ம கடைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம கொள்ளுப்பருப்பு கடையும் போது இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி பருப்பாக எடுத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா சீக்கிரமாக கடைஞ்சிடலாங்க. கடைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் வடித்து வச்சிங்கள தண்ணி தேவைப்பட்டால் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது ரசமாகவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான கொள்ளுப்பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.